ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு கோவத்தில் கொந்தளிச்ச ராஜலட்சுமி நம்ம ஹீரோயினி, அதாவது நம்ம மகாவை பார்த்து செம்ம கடுப்பாகிறாங்க. கடுப்பாயிட்டு கொஷின் கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம சூர்யா பதில் சொல்ல போகிறாங்க. உன்னை கேட்டனா அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க பேசுகிறாங்க. திரும்ப பேசுகிற நீன்னு ராஜலட்சுமியை பார்த்து சொல்ல தோணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நிற்க வச்சு கேள்வி கேட்டதெல்லாம் போதுமா, நடந்தது இதாமன்னு விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே பாராட்டுறாங்க. என்னென்னா ரவுடிங்கள்கிட்ட சண்டை போட்டு காப்பாற்றினதை நினச்சி வீட்டில் உள்ள எல்லாருமே பெருமைங்க. ஆனால் கடைசியில் ராஜலட்சுமிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. இந்த விஷயத்தில் ராஜலட்சுமி கொஞ்சம் நினைக்கலாம். ஏன்னா பெத்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன நினச்சி ஃபீல் பண்ணுவாங்கல்ல எல்லாருமே. அதனால என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க மகாவை. நீ பார்த்துக்கிட்டு இருப்பியா, நீ உடுவியா அவனை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சரி திட்டினெல்லாம் போதும், இந்த திட்டெல்லாம் அவங்க மகனை நினச்சி தானே திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமையாக நினச்சிட்டு மகா அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மகா தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே சூர்யா ஏன் இப்படி தனியாக சிரிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க, இது மாதிரி அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நினச்சி தான் சிரிச்சேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஒன்று தூக்கி வச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பேச்சுவாக்கில் இவர் சொல்லிட்டாரு. சொன்னது மட்டும் இல்லைங்க, சூர்யா செஞ்சுட்டாருங்க. தூக்கி 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு ஒரு ரொமான்டிக் அங்கே லுக்கு. ஐயா இவங்களுக்குள்ள ரொமான்ஸா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் வச்சாலும் நல்லா தாங்க இருக்கும். சூர்யாவுக்கும் மகா கடையில் ரொமான்ஸே இல்லாமல் போயிட்டு இருக்குல்ல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கு. இது பார்க்க நல்லா தான் இருக்குது. இது அப்படியே கீப் அப் பண்ணுங்க. இதை பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியலங்க. உடனே அங்கே ரூமுக்கு போயிட்டாங்க. கௌதம் பார்த்தா ஏதோ ஒரு டென்ஷனில் ஃபோனை பேசிகிட்டு இருக்கான். அவன் என்ன பேசுவான், அவன் ஒரு கடங்காரன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு லுக்க விட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.